ஓஎல்ல பொறுத்தளவுல கொமர்ஸ் பாடத்துல 2வது யூனிட் முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு குட்டி அழகா தான் இருக்க போது. இதுல பிரீஃபான விஷயங்கள் தான் இதுல இருக்க போதும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி விரிவான விஷயங்கள் வந்து எதுல வரப்போகுதுன்னு சொன்னா, உங்களோட ஏ லெவல்ல வரும். ஏ லெவல்ல நீங்க கொமர்ஸ் படிச்சீங்கன்னா வரும். சரி, ஓகே. நாங்க இப்ப இந்த இடத்துல பார்ப்போம். சரிதானே? முகாமைத்துவம்ண்டா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. முகாமைத்துவம் என்பதன் அறிமுகம். நிகழ்கால பொருளாதார, சமூக விருத்திகளோடு விரிவடைந்து வரும் மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உலகம் பூராகவும் பாரியளவு எண்ணிக்கையிலான வணிகங்கள் காணப்படுது. இந்த வணிகங்கள் மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதன் மூலம் அவற்றை குறித்தான விசேட நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் எதிர்பார்ப்போடு செயற்படுகிறது. ஒரு வணிக நிறுவனம் உண்டு மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் இயங்கிக்கிட்டு வருகுதாம். அதே மாதிரி சில நோக்கங்களும் காணப்படுகுதாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்குள்ள இவ்வாறு பாரிய அளவிலான எண்ணிக்கை கொண்ட வணிகங்கள் காணப்பட்டாலும் அனைத்து வணிகங்களும் வெற்றிகரமாக செயற்படுவதை காண முடியாது. ஏன்? எல்லா வணிகமும் என்ன செய்யாது? வெற்றி அடையாது. சில வணிகங்கள் தோல்வியும் அடையும். அப்ப சில வணிகங்கள் தோல்வி அடைந்து மூடப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்க என்ன செய்யலாம்? காணக்கூடியதாக இருக்குதாம். ஆக வணிகமானது தனது நோக்கத்தை எந்த அளவில் அடைந்து கொள்ள எண்ணும் அடிப்படையில் அவ்வணிகத்தின் வெற்றி அல்லது தோல்வி தங்கியிருக்கு. நான் எவ்வளவுக்கு இந்த வணிகத்தை நான் கொண்டு போக போறேன் என்ற அடிப்படையில, அதே மாதிரி எந்த அளவு நோக்கம் எங்களுக்கு இருக்குது என்ற அடிப்படையில அதனுடைய வெற்றி தோல்வி தங்கி இருக்குமா. வணிகம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்ற நோக்கங்களை அடைந்து கொள்ள வேண்டுமாயின் வணிகத்திடம் காணப்படுகின்ற வளங்களை சிறந்த முறையில நாங்க என்ன செய்யணுமா? பயன்படுத்த வேணுமா? இப்ப சிறந்த முறையில நாங்க என்ன செய்யணும்? வணிகத்தினுடைய வளங்களை நாங்க பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டோம்டா வேஸ்டா போயிரும். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க, வரையறையற்ற மனித தேவைகளுக்கு ஏற்ப வளங்களை போதுமான அளவில் காணப்படாமை வளங்களில் காணப்படும் பொதுவான இயல்பு. அப்ப வளங்களை பொறுத்தளவுல அதுக்கு ஒரு ஸ்கேசிட்டி, அருமை ஒன்று இருக்கு. இப்ப நிறைய தேவைகளோட ஒப்பிடக்குள்ள அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு காணப்படுற வளங்கள் வந்து ஒப்பீட்டளவுல எவ்வாறு இருக்குமெண்டா குறைவாகத்தான் காணப்படும். அதுதான் இயல்பு. இதுதானே? ஆக இந்த வணிகங்களில் காணப்படும் வளங்களுக்கு வரையறுக்கப்பட்ட தன்மை கொண்டவையாகவே காணப்படுது. அப்போ ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுதான் வளங்கள் காணப்படுது. வணிகத்தினம் காணக்கூடிய உழைப்பு, மூலதனம், பணம் போன்ற வளங்கள் வரையறைக்குட்பட்டதாக இருப்பதனால் வீண் விரயங்கள் இயன்ற அளவில் குறைக்க செய்வது போன்ற உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவ்வளங்களை பயன்படுத்தக்கூடிய இயலுமை வணிகங்களிடம் காணப்படுதல் வேண்டும். இருக்கிற வளங்களை நாங்க சிறப்பாக உச்சமாக பயன்படுத்தினால்தான் நாம் என்ன செய்யலாமா? நாங்க சிறந்த ஒரு வணிகத்தை நாங்க கொண்டு போய் செய்ய முடியுமா? எனவே வணிகங்கள் தமது வரையறுக்கப்பட்ட வளங்களை மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய நுட்ப முறைகளை எவ்வேளையிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வணிகத்தின் வரையறுக்கப்பட்ட வளங்களிலிருந்து அதிக வெளியீட்டினை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சித்தல் வேண்டும். இதற்கான வழிகாட்டுதல் செயல்முறைதான் முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப இவ்வளவு நேரமும் நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சுருக்கமா இந்த பாருங்க, இவ்வளவுத்துக்குள்ளேயும் அவர் உங்கள்ட்ட உள்ளடக்கி சொல்றார் பாருங்க. இவ்வளவுதான் முகாமைத்துவம்டா விஷயம். நாங்க நிறைய விரிவாக இவ்வளவு நேரமும் நான் வாசிச்சு கொண்டு வந்து விட்டேன். இவ்வளவுதான் இந்த விஷயம். இவ்வளவு நாங்க மேல பார்த்ததுக்கு ஏன்னு சொன்னா விஷயத்த பார்த்தா தான் எங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஐடியா, ஒரு விஷயம் ஒன்று எங்களுக்கு தட்டும். அப்ப இந்த சுருக்கமான விஷயத்த பார்த்தோம்டா எங்களுக்கு தெளிவு வரும். அப்போ முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட்னா என்னடா பிள்ளைகள்? வணிகத்துக்குன்னு ஒரு சில பல நோக்கங்கள் இருக்கு. சரிதானே? வணிகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நோக்கங்கள் இருக்கு. அந்த வணிகத்தினுடைய நோக்கங்கள் சம்பந்தமா நாங்க எங்க படிச்சிருக்கிறோம்? கிரேட் இல்ல படிச்சிருக்கிறோம். அந்த வணிகத்தினுடைய நோக்கங்களை வினைத்திறனாகவும் விளைத்திறன் கொண்டதாகவும் நிறைவு செய்வதற்கு, அது என்னது? லாபம் உழைக்கணும், வணிக தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். இந்த நோக்கத்தை அடைந்து கொள்றதுக்கு எப்படி வினைத்திறனாகவும் விளைத்திறன் கொண்டதாகவும் அடைந்து கொள்றதுக்கு இதுதானே? அடைந்து கொள்றதுக்கு வணிகத்திடம் காணக்கூடிய அனைத்து வளங்களையும், அப்ப வணிகத்துல காணக்கூடிய வளங்களை திட்டமிடல், பிளானிங், ஒழுங்கமைத்தல், ஆர்கனைசிங், நெறிப்படுத்தல், டிரெக்டிங், கட்டுப்படுத்தல், கண்ட்ரோலிங். இப்ப முகாமைத்துவம்ங்கிறது வணிகத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எப்படி வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகத்திட காணக்கூடிய
வளங்களை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் தான் என்ன இந்த முகாமைத்துவம்ங்கிற விஷயம். சரிதானே? இப்ப இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்காது. சரிதானே? ஆகவே இது தொடர்பில் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக வளங்களை பயன்படுத்துதல் விளைதிறன் எனவும், குறைந்த அளவு வளங்களில் இருந்து ஆக கூடுதலான வெளியீடுகளை பெற்றுக்கொள்றது என்னது வினைத்திறன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அப்ப இந்த வினைத்திறன் விளைதிறன் என்றா என்னன்னு எடுத்து சொல்றாருண்டா பிள்ளைகள் பாருங்க. எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக வளங்களை பயன்படுத்துதல், வளங்களை நாங்க பயன்படுத்துறது விளைதிறனம். குறைந்தளவான வளங்களை பயன்படுத்தி கூடுதலான வெளியீட்டை பெற்றுக்கொள்றது என்னையாம் வினைத்திறனாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அப்ப இந்த விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்ப நாங்க இதுல பார்த்த இந்த திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல்ண்டா என்னென்னு நாங்க பார்க்க போறோம். இவ்வளவும் பார்த்தோம்டா எங்களுக்கு இந்த விஷயம் முடிஞ்சிரும். சரிதானே? அப்ப ரைட், நம்ம அந்த விடயத்துக்குள்ள வருவோம். முதலாவது பாருங்க, முகாமைத்துவம் என்பது தொடர்ச்சியாக செயல்முறை ஒன்றாக காணப்படுவதுடன் 4 பிரதான செயல்முறையை உள்ளடக்கி இருக்கும். அதை நாங்க என்னன்னு சொல்றோம்னா முகாமைத்துவ கருமங்கள். அப்ப உங்களுக்கு முகாமைத்துவம் என்னன்னு தெரியும்? அதாவது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்து கொள்வதற்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான வளங்களை என்ன செய்ய போறோம்? திட்டமிட போறோம், ஒழுங்கமைக்க போறோம், நெறிப்படுத்த போறோம், கட்டுப்படுத்த போறோம். ஏன்? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் அடைந்து கொள்றதுக்காக. ஆக இந்த முகாமைத்துவ செயல்முறை எடுத்துக்கொண்டீங்கன்னா முதலாவது என்ன பார்க்க போறோம்? திட்டமிடல், பிளானிங், ஆர்கனைசிங் ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல் டிரெக்டிங் அண்ட் ஆல்சோ கட்டுப்படுத்தல் கண்ட்ரோலிங். இது ஓர்டர்ல நடைபெறும். ஓர்டர்ல எப்படின்னா முதலாவது நாங்க பிளான் பண்ணுவோம். சாரி, முதலாவது பிளான் பண்ணுவோம், அதுக்கு பிறகு ஒழுங்கமைப்போம், அதுக்கு பிறகு நெறிப்படுத்துவோம், அதுக்கு பிறகுதான் கட்டுப்படுத்துவோம். இது இப்படியே கீழ இருந்து கீழே ஓர்டர்ல நடைபெறும். சரிதானே? ஓகே, இப்ப திட்டமிடல்னா என்னன்னு பார்ப்போம். வணிகமொன்றின் நோக்கத்தினை தீர்மானிக்கின்ற மற்றும் இந்நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது. அப்ப நாங்க எங்களோட நோக்கத்தை அடைந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்னுட்டு நாங்க ஒரு தீர்மானிக்கின்ற ஒரு செயல்முறை தான் என்னது திட்டமிடல். வீடுகளை நிர்மாணித்து விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றோ தனது நடவடிக்கைகளை திட்டமிடும் பொழுதோ தரத்தில் கூடிய வீடுகளை தனது நுகர்வோனுக்கு வழங்க வேணும், அதனூடாக நாங்கள் லாபம் இழைக்க வேணும் என்று சொல்லி திட்டமிடுவான். ஆகவே இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பின்வரும் முறைமைகளில் கருமங்களை திட்டமிடல் வேண்டும். அப்ப எப்படி நாங்க திட்டமிடல் செய்யலாம்டா, ஒன்று எவ்வாறு நிர்மாணித்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்றது. உதாரணத்தை வச்சுக்கொண்டு சொல்றோம், சரியா? அதே மாதிரி தேவையான வளங்களை ஊழியர்களை நாங்க எங்க இருந்து பெற்றுக்கொள்றது அதை நாங்க தீர்மானிக்கோம். அதே மாதிரி தேவையான வளங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவையான வளங்கள் ஊழியர்கள் எவ்வளவோ அதை நாங்க எப்படி பெற்றுக்கொள்றோம், இதுதான் என்னது திட்டமிடல். ஒழுங்கமைத்தல் என்னண்டா நாங்க திட்டமிட்டு வச்சிருப்போம், ஒரு 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 திட்டம் ஒன்று வச்சிருப்போம். ஆகவே வணிகத்தின் நோக்கத்தை அடைந்து கொள்ளும் பொருட்டு திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளை நாங்க அமுல்படுத்துவதற்கு தேவையான வளங்கள், பதவிகள், பணிகள் எல்லாத்தையுமே நாங்க என்ன செய்யணும்? பகிர்ந்தளிக்க வேணும். அதுதான் ஒழுங்கமைத்தல். அதாவது மேலே குறிப்பிடப்பட்ட உதாரணத்தின் திட்டத்தினை செயற்படுத்துவதற்கு பின்வரும் முறைகள் நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க வேண்டும். ஒன்றென்னண்டா, வணிகங்களின் நிர்மாணித்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளுக்காக முகாமையாளர்கள் என்ன செய்யணும்? நாங்க நியமிச்சு அவருக்கான பொறுப்புகளை கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிரிவுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன செய்யணும்? ஊழியர்களுக்கு தேவையான வளங்களையும் என்ன வழங்கணும், ஒதுக்கணும். இதுதான் ஒழுங்கமைத்தல். அதாவது எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான வளங்கள் இருக்கும், அந்த வளங்களை அதே மாதிரி பதவிகளை பணிகளை என்ன செய்யணும்? நாங்க பகிர்ந்தளிக்க வேணும். அந்த பகிர்ந்தளிக்கின்ற செயற்பாடுதான் ஆர்கனைசேஷன், ஒழுங்கமைத்தல்னு சொல்லுவோம். இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நாங்க செய்ய போறோம்டா அதுல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களோட இருக்கக்கூடிய தரப்பினர்களுக்கு இடையில பகிர்ந்தளிக்கிறது தான் என்னது ஆர்கனைசிங். புரியுதா? ரைட். அடுத்தது நெறிப்படுத்தல்னா என்னண்டா, நாங்க திட்டமிடப்பட்ட செயல்முறையை அமுல்படுத்தும் போது
வணிகத்தில் உள்ள மனித வளங்களை பொருத்தமான முறையில் சிறப்பாக வழிப்படுத்தல். அதாவது ஒரு நிறுவனம் ஒன்று எடுத்தீங்கண்டா அல்லது ஒரு ஆஹ் என்னது ஒரு ஆர்கனைசிங் ஒன்று நீங்க செய்யறீங்கடா ஒரு ஃபங்க்ஷனுக்காக, நீங்க அதுல இருக்கக்கூடிய ஆட்களை லீட் பண்ணணும். ஒருத்தர் மெயினா இருப்பார், அவர் என்ன செய்வார், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வார், தலைமைத்துவம் வகிச்சு லீட் பண்ணுவார். அதுதான் நெறிப்படுத்தல் என்ற விஷயம். அவர்கள் பொருத்தமான நடவடிக்கைகளை செய்யத்தக்க வகையில் அவர்களுக்கு தேவையான தகவல்கள், அறிவுறுத்தல்கள் மற்றும் ஊக்குவிப்புகள் என்ன செய்யறது, வழங்குறது. மேற்கூறப்பட்ட உதாரணத்திலிருந்து பாத்தீங்களா இருந்தா, உற்பத்தி முகாமையாளரும் விற்பனை முகாமையாளரும் என்ன செய்வாங்க, தமது பணியாளர்களுக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் அவர்களுடன் சாதகமான தொழில்சார் உறவுகளை என்ன செய்வாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய மீனை பின்பற்றி சின்ன மீன்கள் எல்லாம் போகுது, அந்த படத்தை இங்க காட்டி இருக்கிறாங்க. ஒரு தலைமைத்துவம்ங்கிறது தான் இங்க நெறிப்படுத்தலுங்கிற ஒரு விஷயம். அடுத்தது கட்டுப்படுத்தல்னா என்னண்டா பிள்ளைகள், கட்டுப்படுத்தல் என்பது வணிகத்துடைய நடவடிக்கைகளை திட்டமிடப்பட்ட முறையில் இடம்பெறுகிறதா. அப்போ ஒரு திட்டம் ஒன்று வச்சிருப்பீங்க, எங்க ஊழியர்களை பெற்றுக்கொள்றது, எவ்வளவு ஊழியர்கள் தேவை என்ற விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதை நீங்க நடைமுறை கடத்தக்குள்ள எல்லாமே சரியாக நடைபெறுதா, தேவையான ஊழியர்கள் கிடைச்சிட்டாங்களா, தேவையான வகையில உற்பத்தி இடம்பெறுகிறதா என்ற விஷயங்களை எல்லாம் நீங்க பார்க்கணும், தேடி பார்க்கணும். அவ்வாறு இடம்பெறாதிருக்குமாக இருந்தா குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை என்ன செய்யணும், அதுக்கான பரிகார நடவடிக்கைகளை ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்க செய்யணும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கட்டுப்படுத்தல் செயல்முறை எதிர்பார்க்கப்பட்ட தரத்தில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்க பார்க்கணும். திட்டமிடப்பட்டுள்ளவாறு அவ்வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என்பதை எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி திட்டமிடப்பட்டவாறு நிர்மாண பணிகள் மற்றும் விற்பனை நடவடிக்கைகள் பெறாதுவிடின் அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். அந்த குறைபாடுகளை தீர்க்கும் பொருட்டு தேவையான பரிகார நடவடிக்கைகளை எடுக்கணும். இதுதான் கட்டுப்படுத்தல். அப்ப நீங்க திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குதா, அப்படி நடக்குதான்னு பார்க்கணும். நடக்காட்டி அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கான நடவடிக்கைகளை செய்யறதுதான் கட்டுப்படுத்தல், கண்ட்ரோலிங். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுதான் உங்களுடைய முகாமைத்துவமாக இருக்க போகுது. சரிதானே? அப்ப முகாமைத்துவம் என்ன பாருங்க, வணிகம் ஒன்றினுடைய நோக்கங்களை வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகத்திடம் காணக்கூடிய அனைத்து வளங்களையும் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்கின்ற செயல்முறைதான் முகாமைத்துவம். இந்த முகாமைத்துவத்துல முகாமைத்துவ கர்மம் 3: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். திட்டமிடல்னா என்ன செய்ய போறோம், நோக்கங்களை அடைந்து கொள்றதுக்காக நடவடிக்கைகளை தீர்மானிக்கின்ற செயல்முறை. தீர்மானிச்சிட்டோம்னா அதை என்ன செய்யணும், நாங்க நடைமுறைப்படுத்தணும். ஆகவே நடைமுறைப்படுத்தக்குள்ள அந்த திட்டத்தை நாங்க அமுல்படுத்தக்குள்ள தேவையான வளங்கள், பதவிகள், பணிகள் என்ன செய்யணும், நாங்க பகிர்ந்தளிச்சு கொடுக்கறதுதான் ஒழுங்கமைச்சல். பகிர்ந்தளிச்சு போட்டு ஒவ்வொருத்தரையும் நாங்க என்ன செய்ய போறோம், மனித வளத்தை லீட் பண்ண போறோம். சரிதானே, வழி நடத்த போறோம். அந்த வழி நடத்துகின்ற செயற்பாடுதான் நெறிப்படுத்தல். அதுக்கு பிறகு நாங்க கட்டுப்படுத்தலுங்கிறது, நாங்க திட்டமிட்ட விஷயங்கள் நடக்குதா, நடக்கலைன்னு சொன்னா அதை தேடி பார்த்து நாங்க குறைபாடை நிவர்த்தி செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேணும். சரிதானே? அப்ப இவ்வளவும் தான் கட்டுப்படுத்தல், அதே மாதிரி நெறிப்படுத்தல், ஒழுங்கமைத்தல், திட்டமிடல் என்ற விஷயமாக இருக்க போகுது. இவ்வளவும் தான் முகாமைத்துவம் என்கின்ற விஷயமாக இருக்க போகிறது. சிம்பிளா நாங்க ஒரு குட்டி டைம்லயே நாங்க என்ன செஞ்சு முடிச்சிட்டோம், முகாமைத்துவத்தை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்க சந்தைப்படுத்தல் பார்க்கணும். அதை நாங்க என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.